இந்த ஈவெண்ட் பண்ணிட்டீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களுக்கு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம்? நல்லா இருக்கு. குழந்தைகள்ட்ட இருந்து, அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் நம்மளோட புத்திசாலியா இருப்பாங்கன்னு சொல்லும்போது நான் நம்பல. இங்க வந்து அந்த குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லா விதமான கேட்டகரியிலையும் வெளுத்து வாங்குறாங்க. அகாடமி வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க அவங்கள அப்படின்னு தெரியுது. ட்வின் ஹார்ட் அகாடமி நல்ல விஷயம். அண்ட் அருண் அண்ட் அருந்தனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பாண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபெவிகால் போட்டு ஒட்டினா கூட பிரிச்சிடலாம். ஆனா எனக்கும் அவங்களுக்கு இருக்க பாண்டை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல பாண்ட். அதாவது நானும் அவரு கிட்டத்தட்ட ஒரே ஷோல தான் விஜய் டிவில வந்து என்ட்ரு ஆனோம். கலக்கப்போதர் சீசன் 5. அதுல தான் அவங்களும் ஒரு கேஸ்டிங் டைரக்டரா உள்ள வந்தாங்க. நானும் அப்பதான் கண்டஸ்டண்டா போனேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். என்னுடைய வாழ்த்துக்கள் ட்வின் ஹார்ட்ஸ் அகாடமிக்கு. இன்னைக்கு இந்த ரிதம் ஆஃப் ட்வின் ஹார்ட் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி ஆயிருக்குன்னா அதுக்கு அருண் அரவிந்த் அவங்களுடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்களுடைய அந்த இதுதான் ஒரு ஹானஸ்டி. அவங்கள வந்து ரொம்ப பாசிட்டிவான பர்சன்ஸ் 2 பேருமே. யாரு எப்போ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துட்டு லைஃப்ல ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். அந்த மாதிரியான 2 பேர். ஸோ அவங்களுடைய சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷனுக்கு அவங்க இன்னும் நிறைய உயரத்தை வந்து அடைய போறாங்க. அதுக்கும் நாங்கள் எல்லாருமே எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ட்வின் ஹார்ட் அகாடமி.